राधे कृष्णा जय बोलो मुक्तिनाथ भगवान की जय சாலக்கிராமம் அடை நெஞ்சே அப்படின்னு திருமங்கை மன்னன் சொன்னார். திருமங்கை மன்னனுடைய ஆசீர்வாதம் அவ்வளவு என்ன இருக்கு. சுவாமி ராமானுஜருடைய திருநக்ஷத்திரத்துக்கு முக்திநாத்ல நின்று இருக்கேன். இதை விட வேற என்ன பர்த்டே கிஃப்ட் தர முடியும். அதான் எங்கள் கதியே ராமானுச முனியே அப்படின்ற மாதிரி ஆச்சரியமான ராமானுஜருடைய திருநக்ஷத்திரத்துல முக்திநாதன். அழகான முக்திநாத கஷேத்திரம். இத்தினூண்டு கோவில். கோவிலும் சிறுசு, ஆனா மூர்த்தி பெருசு, கீர்த்தி அதை விட பெருசு. திருமங்கை மன்னன்லாம் அவ்வளவு அழகா புலம்பரார். என்ன புலம்பரார் அப்படின்னா, கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய் சிலையும் கனையும் துணையா நின்றான், துணையாகச் சென்றான். வென்றி செருக்களத்து மலை கொண்டு அலைநீர் அணைகட்டி மதில் நீள் இலங்கை வாழறக்கர் தலைவன் தலை 10 அறுத்து உகந்தான் சாலக்கிராமம் அடை நெஞ்சே. திருமங்கை மன்னன் சாலக்கிராமம் போ, சாலக்கிராமம் நெஞ்சே, சாலக்கிராமம் பேடு 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 பேடுன்னு கெஞ்சரா. அப்படிப்பட்ட முக்திநாதனுடைய க்ஷேத்திரம் இதுதான். சாலக்கிராம மூர்த்தி, அற்புதமான பிரியமான முக்திநாதன். இதோ இந்த கோவில்ல வாசல்ல இதுக்கு பேரு பாபகுண்டம்னு பேரு. முதல்ல இதுல இறங்கணும். இதுல இறங்கியாச்சுன்னா பாபம் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா இதுல இறங்கியாச்சுன்னா நம்ம வச்சிருந்த புண்ணியம் எல்லாம் போயிடும். அப்ப பாபம் போயாச்சு, புண்ணியம் போயாச்சு. பாபம் இருந்தா நரகலோகம், புண்ணியம் இருந்தா சொர்க்கலோகம். இப்ப பாபம் புண்ணியம் போயாச்சுன்னா அழகான மோட்சம், முக்தி தரக்கூடிய நாதன் முக்திநாதன். இந்த ஃப்ரீசிங் கோல்ல எல்லாரும் இப்படிதான் குளிக்கலாம். குளிச்சுட்டு வந்தோம்னா இந்த இடத்துல அழகா 108 கோமுகம், பசுவினுடைய முகம் போல அழகா இங்க வச்சிருக்கா. இதுல அப்படியே குளிச்சுட்டு போகணும். சரியா? இதோ உங்களுக்காக நான் இந்த ஜலத்தை உங்க மூதாதையருக்கு சமர்ப்பணம் பண்றேன். உங்க வம்சமே நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஜலத்தை நான் சமர்ப்பணம் பண்றேன். கோடி ஜென்ம சுகிருத்தம். இதோ இந்த மாதிரி தான் அப்படியே வருவா. இப்படிதான் இப்பதான் நாங்கள் அப்படி குளிச்சு முடிச்சோம். அழகான இந்த கோமுகம், 108 கோமுகம் வச்சிருக்கா. மலையிலேருந்து வரக்கூடிய அழகான தண்ணீர். இந்த தண்ணீர்ல குளிச்சுட்டு அப்படியே வரிசையில நின்றுண்டு முக்திநாதனை பார்த்தாச்சுன்னா முக்தி கன்ஃபார்ம்டு. அவ்வளவுதான். இவனுடைய திருமேனி சௌந்தரியத்தை பார்த்தாச்சுனாலே நமக்கு பகவத் பக்தி லபிச்சிடும். இதுதான் சாலக்கிராமத்தினுடைய அழகான கோவில். சின்ன கோவில். உள்ளுக்குள்ள ஒரு பெண்மணி புத்த பிக்ஷு, அந்த அம்மா தான் பூஜை பண்றா. உள்ளுக்குள்ள முக்திநாதன், ஸ்ரீதேவி, பூதேவி இருக்கா. சைட்ல ஒரு புத்தர் இருக்கார். நம்ம ராமானுஜர் இருக்கார். கோடி ஜென்ம சுகிருத்தம். இந்த அழகான முக்திநாதனுடைய திவ்யமான க்ஷேத்திரம் சாலக்கிராமம் அடை நெஞ்சு. இதோ பாப குண்டம். இது நீங்க பார்க்கல இல்லையா? இதோட உங்கள் பாபம் எல்லாம் போகட்டும். சரியா? இதோ இந்த பாப குண்டத்துல பார்த்துக்கோங்க. ஜலத்தை பார்க்கல இல்லையா? பார்க்கிற உங்களுடைய பாபங்கள் எல்லாம் போகட்டும். இதோ உங்களுடைய புண்ணியம் எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம். உங்கள் பாபங்களும் சமர்ப்பணம், புண்ணியமும் சமர்ப்பணம். இனி பாபமும் புண்ணியமும் உங்களிடத்துல இல்லை. நீங்க நேர வந்தாச்சு. இதோ இதுதான் இந்த முக்திநாதன். அந்த அழகான முக்திநாதனுடைய ரூபம் நான் இப்ப
என் மொபைலில் இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோவில் காட்டுறேன். முக்திநாதன் இப்படிதான் இருக்கார். பிரைட் ஒன் அழகான முக்திநாதனுடைய கோவில் இதுதான். இத்தனை ஆச்சரியமாக இதோ தெரியாதா? இவர்தான் முக்திநாதன். உள்ளுக்குள்ள இப்படிதான் முக்திநாதன் உட்கார்ந்து இருக்கார். பக்கத்துல 2 தேவி நின்று இருக்கா, சாமரம் வீசின்னு இருக்கா. இந்த முக்திநாதன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லாம் தரட்டும். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ முக்திநாத பகவான் की जय. जय भोले हिमाचल पर्वतराज की जय. जय बोले यतिराज स्वामी रामानुज मूर्ति की जय. आज की आनंद की जय, आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.